இதை பற்றி ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அந்த காலத்தில் அரபியர்கள் இந்த மாதிரி தாங்க சாப்பிட்ருக்காங்க. பழங்காலத்து மனிதர்கள் சாப்பிட்டது உணவு இது. இது எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த போருக்கெலாம் போகிறாங்கல்ல, அப்போது நம்மளுக்கு டக்குன்னு மீட்லாம் கிடைக்காது அப்படின்றதுனால, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சிட்டு தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக க்யூபாக எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம், பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக இதை சாப்பிட்டு நல்லா போரிட்டு வருவாங்களாம். அந்த காலத்து அரபியர்கள் இந்த மாதிரி போருக்காக எடுத்துகிட்டு போன உணவுங்க இது. ஸோ நாங்கள் இந்த வீட்லேயே நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ முஸ்லீம்கள் பொதுவாகவே இது தெரியும் என்னென்ட்டு. ஸோ ட்ரைடு மட்டன் பீசஸ் இது. ஸோ நல்லா இந்த மாதிரி உப்பு மஞ்சள் மட்டும் போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி கொடியில் கொறுத்து அப்படியே காய வச்சுருவோம். ஒரு 2 to 3 days இந்த மாதிரி நல்லா சுக்கா காஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நல்லா சுக்கா அந்த மாதிரி சுக்கா காஞ்சிரும். ஸோ அப்படி காஞ்சிருச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு பொரித்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஏதாவது ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி இதுக்காக இருந்தாலும் இந்த நல்லா பொரித்து இது சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.